இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மொறுமொறுன்னு ரவை தோசை சூப்பராக செஞ்சுருக்கேங்க. அப்படியே ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், நல்லா செவந்து மொறுமொறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அதே போலயே நம்ம ரவை தோசை வீட்டில் பண்ணியிருக்கோங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப்புக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இதோட அளவு 100 கிராம் இருக்குங்க. ஒரு 300 ml தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுது. நான் மாவு கரைக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய கடாய்க்கு இந்த ரவையை மாற்றிருக்கிறேன். இப்போ இது கூடவே 2 கப்புக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், 3 கப்புக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இதையுமே சேர்த்துக்கலாம். அதாவது மைதா மாவு 200 கிராம், அரிசி மாவு 300 கிராம், ரவை 100 கிராம், இதோட அளவுகள் எல்லாமே சேர்த்து இப்போ 1 லிட்டருக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பொறுமையாக கரைச்சிக்கலாம். இப்போ அந்த மாவு கூடயேவும் மறுபடியும் 1 லிட்டருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சிருக்கிற மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா மொறுமொறுன்ட்டு வரும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதுக்கப்புறம் நான் மாவு கரைக்கும் போது மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ 1 ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பொடிசாக வெட்டியிருக்கிற மல்லிச்செடி, கொஞ்சம் பொடிசாக வெட்டியிருக்கிற கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 கேரட்டை நல்லா துருவிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூடையேவும் ஒரு 50 ml கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம மாவோட எண்ணெய் சேர்த்துட்டு தோசை ஊற்றும் போது தோசை அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு லேசாக வந்துருங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பொட்டுக்கடலை சேர்த்து இந்த தோசை ஊற்றி சாப்பிடும் போது இந்த பொட்டுக்கடலை நல்லா வாயில் கடிப்படுது. கேரட்டு, நம்ம சேர்த்துருக்கிற சீரகம், இதெல்லாம் நம்ம இந்த தோசையோடு கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த பொரிகடலையே சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. அந்த ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது தோசை நல்லா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக நல்லா வரும். இப்போ நம்ம மாவுகளை உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த தோசைக்கு லைட்டாக மட்டும் ஓரங்களில் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த தோசையை நல்லா வேக விட்டுறலாம். இங்கே பாருங்கள், மேலே பார்க்குறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை 1 செகண்ட் மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. இப்போ 1 செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம தோசையை எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், தோசை அப்படியே கலர்ஃபுல்லாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ மறுபடியும் அடுத்த தோசையை ஊற்றிக்கலாங்க. நல்ல கல் சூடாக இருக்கணும் தோசைக்கல். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஓட்ட ஓட்டையாக சூப்பராக வரும். லைட்டாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக விடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த தோசையை பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக செவந்து அப்படியே மொறுமொறுன்னு இருக்குங்க. தோசை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம தோசையை பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசையை பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நான் எங்கள் வீட்டுக்காருக்கு தோசை ஊற்றும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலைங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாவில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே செவந்து சூப்பராக வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ தோசை நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த தோசையை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தோசைகளெல்லாம் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரவை தோசைக்கு தேங்காய் சட்னி போட்டிருக்காங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், தோசை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே மொறுமொறுன்னு செம்மையாக வந்திருக்குது. நம்ம அந்த தோசையில் சேர்த்துருக்கிற பொரிகடலை, கேரட்டு, சீரகம், மிளகு, மல்லிச்செடி, பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து இந்த தோசையை சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மாவுக அளவுன்படி இந்த தோசை ஒரு 30 தோசை வருங்க. அதிக விலை கொடுத்து ஹோட்டலில் போய் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றத விட வீட்லேயேவும் நல்லா மொறுமொறுன்னு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இப்போ லீவ் விட்டாச்சு. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. தோசை செம்மையாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதே அளவுகளோட இதே மாதிரி ரவை தோசை நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புது
புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.